நான் அன்புமணி ராமதாஸ்க்கு ஒண்ணே ஒன்று கேட்கிறேன். எந்த அடிப்படையில் 10.5% இடஒதுக்கீடை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார்? உச்சநீதிமன்றத்தில் எதை வைத்து அதை தள்ளுபடி செய்தார்கள்? சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த ஆவணங்கள் இல்லை என்றால் கலவரம் வெடிக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்த கருத்திற்கு காங்கிரஸ் பேரியக்க தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்க தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் முழுமையான சமூக நீதி எல்லா சாதி மக்களுக்கும் சென்றடையும். அது மாற்று கருத்து கிடையாது. இன்னும் ஒரு படி போனால் தெலுங்கானா, கர்நாடகா காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முடித்திருக்கிறார்கள். காஸ்ட் சென்சஸ் எடுக்க முடியாது, காஸ்ட் சர்வே எடுத்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு அரசும் செய்ய வேண்டும். அது மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் சட்டப்பேரவையிலும் பேசியிருக்கோம். இதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சமூக நீதி அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கம் இன்றைக்கு நிற்கும். நான் அன்புமணி ராமதாஸ்க்கு ஒன்றே ஒன்று கேட்குறேன். எந்த அடிப்படையில் 10.5% இடஒதுக்கீடை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார்? உச்சநீதிமன்றத்தில் எதை வைத்து அதை தள்ளுபடி செய்தார்கள்? என்ன காரணம் என்பதையும் அவர் சொல்லணும். அவசரமா தேர்தல் அரசியலுக்காக 10.5% வன்னியர்கள் அவர் அறிவிச்சார். இவங்க அன்னைக்கு கேட்கணும்ல, இந்த எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இதை கொடுக்குறீங்க? ஆனால் சில வன்னியர் அமைப்புகள் 10.5% எங்களுக்கு ரொம்ப குறைவு, இதை விட நாங்கள் அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம் தேர்வாணையத்தில், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் என்ற வாதங்களும் இருக்கு. இன்னைக்கு பேசுகிற இதே வாய் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை இபிஎஸ்ஸை பார்த்து கேட்டிருக்கணும். நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு. அரசியலுக்காக பேசுவது என்பது வேறு, உண்மையிலேயே சமூக நீதிக்காக பேசுவது என்பது வேறு. இவங்க பேசுறதெல்லாம் சமூக நீதிக்காக கிடையாது, அரசியலுக்காக. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சமூக நீதிக்காக எல்லா மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அப்பதான் முழுமையான சமூக நீதி ஒவ்வொருத்தரையும் சென்றடையும் என்று வலியுறுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் தான் காஸ்ட் சென்சஸ் எடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுத்தாலும் அந்தந்த மாநிலங்களை காஸ்ட் சர்வே எடுங்கள் என்று வலியுறுத்தி இப்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் அடுத்த வாரம் நான் கேள்விப்பட்டது தெலுங்கானாவும் முடிச்சிருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.